தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு த அண்டர் வேர்ல்டு, பாதாளம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 26 அதிகாரம் 6 வசனம். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் மரித்த பின் எங்கே போகிறான்? நரகத்திற்கா பரலோகத்திற்கா? பாதாளத்தை நம் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் மரித்த பிறகு ஆவிக்குரிய கண்களால் அதை பார்க்க முடியும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் உயிரோடு இருந்த போது, தாம் மரித்த போது பாதாளத்திற்கு போவோம் என்று விசுவாசித்தார்கள். யாக்கோபு தான் மரித்த பிறகு பாதாளத்திற்கு போவேன் என்று சொல்லி விசுவாசித்தார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 35 வசனத்திலே அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனால் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமா அவனுடைய தகப்பன் அவனுக்கு அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னால் பாதாளம் உண்டென்று பாடினாள் என்று சொல்லி 1 சாமுவேல் 2 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதில் ஏறவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தாவீது பாதாளம் உண்டென்று நம்பினார் என்று சொல்லி சங்கீதம் 6:5 வசனத்திலே சொல்லுகிறது. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பிரியமானவர்களே, தாவீது பச்சைபாலுக்கு பெற்ற குழந்தை செத்து போன பின்பு அவர் என்ன சொன்னார்? 2 சாமுவேல் 12 அதிகாரம் 23 வசனத்திலே, அவர் மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேன் இல்லாமல் அதனிடத்துக்கு திரும்பி வரப்போவது இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகாக ஒரு பாடலை பாடினார். பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசுநாமம் சொல்லிடுவோம், புறப்படு. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. பாதாளம் சென்றிடும் பரிதாபம் மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, அழகாக பாடி இருக்கிறார் ஃபாதர் பெர்க்மான். சாலமோன் நீதிமொழிகள் 15:11 சொல்கிறது, பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யமாய் இருக்க மனுபுத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவா? நீதிமொழிகள் 20:20 பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 49:15, ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் பாதாளத்திற்கு போவார்கள்? வேசியின் வழிகள் பாதாளத்திற்கு போகும். நீதிமொழிகள் 7 அதிகாரம் 10 முதல் 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும். நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 7, 10, 27. அப்பொழுது 10 வசனம் 27 வசனத்திலே, அப்பொழுது இதோ வேசியன் ஆடையந்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டார். 27 வசனத்திலே, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைய கொண்டு போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேசியின் பின்னாடி திரிகளுடைய வழி அது பாதாளத்துக்கு போகிற வழி. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு பாதாளத்தை ஜெயித்தார். இதுதான் ஒரு நல்ல செய்தி. பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனத்திலே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பார்க்கிறோம். சபை பாதாளத்தை ஜெயிக்கும். மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்திலே, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்து மாத்திரமே 3ஆம் நாளில் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தவர். ஆகவே இங்கு மரித்த லாசரு, 4 நாள் நாரி போன லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தான். பாதாளத்திற்கு சென்றவனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அதுதாங்க விசுவாசம். பிரியமானவர்களே, பாதாளத்திற்குரிய சகல அதிகாரம் உடையவர் கர்த்தர். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 6 வசனத்திலே, கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாதாளத்திற்குரிய திறவுகளை உடையவர் கர்த்தர். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய
திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேர். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. தேங்க்யூ.